வணக்கம் நண்பர்களே. சகலவிதமான பேய் பிசாசு முனி காட்டேரி எதுவாக இருந்தாலும் சரி, எப்படி மாரணம் பண்ணுறது? ஏன்னா ஒரு சில பேருக்கு மேலே பேய் பிசாசு முனி காட்டேரி ஏறிக்கும். அவங்களும் நிறைய பக்கம் போய் அதை ஓட்டியிருப்பாங்க. அப்போதைக்கு விலகும். மறுபடியும் ஒரு 10 நாளோ 1 மாதமோ கழித்து மறுபடியும் அவங்க உடம்புல ஏறிக்கும். அதை எப்படி நிரந்தரமாக மாரணம் பண்ணுறது? இதற்குண்டான ரகசியம் சொல்கிறேன். ஆனால் இதில் மந்திரம் மட்டும் நான் சொல்லலை. நீங்கள் யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா இந்த பேய் பிசாசை மாரணம் பண்ணும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும். உங்களுடைய தேவதை வலுவாக இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் மாந்திரீகவாதியை நீங்கள் செய்யலாம். ஆனால் சாதாரண இருக்கிறவங்க யாரும் செய்யாதீங்க. கண்டிப்பாக நிறைய உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அதனால் இந்த மந்திரத்தை நான் மறைச்சிட்டேன். நான் வீடியோவில் கொடுத்துக்கிறேன். சக்கரத்தை பூமியில் வரைந்து அதன் மீது அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கள உட்கார வச்சு மந்திரத்தை சொன்னோம்னா அந்த பேய் பிசாசு ஆடும். நம்ம உடனே முடியெடுத்து அறுத்துட்டு பிறகு இதே சக்கரத்தை ஒரு செப்புத்தகட்டில் எழுதி அவங்களுக்கு நம்ம கட்டி விட்டோம்னா நிரந்தரமாக அந்த பேய் மாரணமாயிரும். கண்டிப்பாக கோடி சதவீதம் அவங்க உடம்புல எப்பொழுதுமே ஏறாது. ஆனால் இந்த மந்திரம் மட்டும் நான் மறைச்சிட்டேன். யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நிறைய பாதிப்பு வரும் அப்படின்றதால மறைச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ போடுறேன். மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பாக தெளிவான முறையில் சொல்லிக் கொடுக்குறேன். நான் போடக்கூடிய வீடியோ பார்த்து கூட நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம். ஆனால் நான் மறைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வேலையை செய்யாதீங்க. இதில் எந்த ஒளிவு முறையும் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வேலையை செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றியாகும். நன்றிங்க.